Hi students, welcome to VS Home Tuition Center. சார் ட்ரிக்னாமெட்ரியில் இவ்வளோ வீடியோ போடுறதெல்லாம் எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ட்ரிக்னாமெட்ரி கண்டுபிடிச்சிட்டுனா ஒரு கட்டடம், அந்த ஒரு கட்டடம் ஹைட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்டடத்தை ஹைட்டு எப்படி ஒரு இன்ச் டேப் எடுத்து அளந்துனே போவீங்களா, இல்லை ஒரு ஸ்கேல் வச்சு அளப்பீங்களா அந்த கட்டடத்தோட ஹைட்டு? அதுக்கு அது கட்டடத்தோட ஹைட்டை நம்ம ஸ்கேலோ இன்ச் டேப்போ இல்லாமல் அளக்கிறதுக்கு ட்ரிக்னாமெட்ரி யூஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் ஒரு விமானம் பறக்குது மேலே, அது எவ்வளோ உயரத்தில் பறக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள்? அதுக்கு ட்ரிக்னாமெட்ரி யூஸ் ஆகுதுங்க. அதே மாதிரி தான் ஒரு கப்பல் போகுது, அந்த கப்பல் வந்து எவ்வளோ தூரம் போகுது, என்ன பண்ணுதுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு ட்ரிக்னாமெட்ரி யூஸ் ஆகும். நிறைய யூஸ் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் விஎஸ் ஹோம் டியூஷன் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கன் ஓப்பன் பண்ணி ஆல் பட்டன் அமுத்தி இங்கே நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல நல்ல மார்க் எடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ட்ரிக்னாமெட்ரியோட அப்ளிகேஷன் எங்கெங்கே இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகுது. 2 மெயின் பாயிண்ட் எழுதுகிறாங்க, சரிங்களா? ஃபைண்டிங் ஹைட்ஸ், ஹைட் என்ன? ஹைட் ஆஃப் பில்டிங் கண்டுபிடிக்கலாம், ஹைட் ஆஃப் த மரம் ட்ரீஸை கண்டுபிடிக்கலாம், ஹைட் ஆஃப் டவர்ஸ் இதை கண்டுபிடிக்கலாங்க. அடுத்தது ஃபைன் டிஸ்டன்சஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பிளேசஸ், 2 பிளேஸ் நடுவில் என்ன டிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். வித் ஆஃப் ரிவர்ஸு, டிஸ்டன்ஸ் ஆஃப் ஷிப்ஸ் ஃப்ரம் ஷோர்ஸ், கடற்கரையிலேருந்து ஷிப்ஸ் எவ்வளோ தூரத்தில் போகுதுன்றது கண்டுபிடிச்சிங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி யூஸ் ஆகும். நேவிகேஷனு, இன்ஜினியரிங், அது இதுன்னு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும், சரிங்களா? பாருங்கள், நான் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் போடுறேன், அதுலேருந்து பாருங்களேன், உங்களுக்கு புரியுதா பாருங்களேன். பாருங்கள், எ ட்ரீ கேஸ்ட் எ ஷேட் ஆஃப் ஒரு 10 மீட்டர், த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ட்ரீ ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ஷேட் இஸ் 45 டிகிரி. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மரம் வந்து ஷேடோ 10 மீட்டர் இங்கே வரைஞ்சிருக்காங்க, 10 மீட்டர் ஷேடோ கொடுக்குதுங்க. அந்த மரம் வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து இந்த மரத்துக்கும் இருக்க அந்த எலிவேஷன் வந்து 45 டிகிரி. அப்போ ஹைட்டு மரத்தோட ஹைட்டை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறான். அவ்வளோதாங்க. எப்படியும் கண்டுபிடிப்பீங்க? இங்கே பாருங்கள், இந்த 45 டிகிரி இது ஒரு வரைஞ்சிட்டோம் மரம், இது ஒரு மரம், இதனுடைய ஷேடோ இங்கே இருக்குது, இது 10 மீட்டர் 45 டிகிரி ரெண்டும் வரைஞ்சிட்டேன். சரி, இந்த ஹைட்டை எப்படி கண்டுபிடிக்கணும்? சரி, இந்த 45 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, 45 டிகிரிக்கு இந்த பக்கம் அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் வச்சு ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ இருக்குது. என்ன ரேஷியோ இருக்குது? tan 45 டிகிரின்னு ஒரு ரேஷியோ இருக்குது. ஸோ tan 45 டிகிரி ஈக்குவல் டு, அதாவது ஆப்போசிட் சைடு பை இது என்னது? அட்ஜசன்ட் சைடு. தட் இஸ் ஈக்குவல் ஆப்போசிட் சைடு என்ன? ஹைட் ஆஃப் த ட்ரீ. அட்ஜசன்ட் சைடு என்ன? ஷேட் ஆஃப் த ட்ரீ 10 மீட்டர். புரியுதுங்களா? சரி, tan 40யோட வேல்யூ என்னங்க? அந்த ஸ்பெஷல் ஆங்கிள் மூலமாக 1 ஈக்குவல் டு ஹைட் பை 10 மீட்டர். சரி, ஹைட்டு மட்டும் தான் நமக்கு தேவை. இந்த 10 மீட்டர் டிவிஷன் 10 மீட்டர் அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகும்? 1 × 10 தட் இஸ் ஈக்குவல் டு ஹைட். ஸோ ஹைட் ஈக்குவல் டு 10 மீட்டர். இதுதாங்க ட்ரிக்னாமெட்ரியோட அப்ளிகேஷன். ஷேடோ வச்சு மரத்தோட ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டோம், பார்த்தீங்களா? புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த டவர். இங்கே பாருங்கள், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டாப் ஆஃப் த டவர் வந்து 30 டிகிரி. த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, இந்த டிஸ்டன்ஸ் 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். சேம் ஹைட் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அதே தான், tan 30 ஈக்குவல் டு height of the tower h by 20. tan 30யோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். tan 30யோட வேல்யூ நான் பார்த்துக்கிறேன் ஒரு முறை. எனக்கு tan 30 1/√3. tan 30யோட வேல்யூ என்னங்க? 1/√3. தட் இஸ் ஈக்குவல் டு h by 20. இப்போ ஹைட்டு மட்டும் தான் வேணும் நமக்கு. இப்போ h ஈக்குவல் டு இந்த டிவைடட் 20 அங்கே போனால் என்ன ஆகும்? 20/√3 மீட்டர். இவ்வளோ தாங்க ஆன்சர். இந்த மாதிரி தாங்க ட்ரிக்னாமெட்ரி அப்ளிகேஷன்ஸ் உருவாகும். இதை வச்சு நிறைய சம்ஸ் இருக்குது நமக்கு. 9th 10th மெட்ரிகுலேஷன் இருக்குது, 10th சிபிஎஸ்சின்னு இருக்குது. இதை பாருங்கள், நல்லா புரியும் உங்களுக்கு. நல்லா புரிஞ்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்கள். விஎஸ் ஹோம் டியூஷன் சென்டருக்கு ஆதரவு கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ்.